அறம்போச்சு அருவம் வளர்க்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நீங்க எல்லாருமே நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. நேபாளத்துல உருவான ஒரு ஃபிளாஷ் ஃப்ளட்னால பல பேர் காணாம போயிருக்காங்க. இந்த வெள்ளத்துக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு? இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் க்ளோஃப். அதாவது GLOF கிளேசியல் லேக் அவுட் பிரஸ்ட் ஃப்ளட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹிமாலயாஸ் மாதிரியான ஒரு உயரமான பகுதியில இருக்கிற அந்த பனி பாறைலாம் இருக்கும் இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமா உருகி உருகி என்ன ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த வாட்டரா வந்து ஸ்டோர் ஆயிட்டே வருது. அதை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பனியாலோ அல்லது மணலாலோ ஆன ஒரு பாதுகாப்பு அரண் அப்படின்றது சுத்தி இருக்கும். அந்த அரண் வந்து ஏதோ ஒரு காரணங்கள்னால திடீர்னு வந்து உடையுது அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும்னா, அதுல இருந்த தண்ணி வந்து ரொம்ப வேகமா வந்து கீழ் நோக்கி பாயும். இது வந்து சாதாரணமான ஒரு ஃப்ளட் மாதிரி இல்ல. சாதாரணமான ஃப்ளட்னா வந்து மழை அதிகமா பெய்யறதுனால உருவாகிற ஃப்ளட் இல்லையா? அதோட வேகத்தை காட்டியும் இது வந்து பல மடங்கு அதிகமான வேகத்துல கீழ் நோக்கி பாயும். அது மட்டும் இல்லாம அது பாதுகாப்பு அரண் உடைஞ்சி வர்றதுனால அந்த பாதுகாப்பு அரணா இருந்த மணலோ அல்லது பாறையுமோ கூட அந்த தண்ணீரோட கலந்து வரும். ஸோ இது மேல இருந்து கீழ் நோக்கி போற வேகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு சுவர் வந்து எப்படி அப்படியே மேல இருந்து கீழ் நோக்கி போகுது அப்படின்னா, வழியில இருக்க எல்லாத்தையும் அப்படியே வலிச்சு போயிரும் இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, வழியில இருந்த பாலங்களா இருக்கட்டும், அல்லது பில்டிங்கா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் அப்படியே வந்து மொத்தமா தள்ளிட்டு போயிருக்கு. அந்த அளவு ஒரு மிகப்பெரிய வெள்ளம் உருவாயிருக்கு. இதுக்கு பேர் தான் வந்து க்ளூஃப் அப்படின்னு சொல்றாங்க. நேபாளத்துல ஏற்பட்டது க்ளூஃப் தானா அப்படின்னா, அது வந்து ப்ராப்பரா தெரியல. சிலர் வந்து க்ளோஃபா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆரம்ப கட்ட தகவல் படி பார்த்தீங்கன்னா, ஹிமாலயாஸ் மேல் பகுதியில வந்து ஐஸ் அண்ட் ராக் அவலஞ்சி உருவாயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐஸ் அண்ட் ராக் அவலஞ்சினா என்னன்னா, பனிச்சறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி பனியும் பாறையும் சேர்ந்து வந்து மேல இருந்து சறுக்கி கீழே விழுறது தான் வந்து ஐஸ் அண்ட் ராக் அவலஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அவலாஞ்சியை வந்து எர்த்குவேக் வந்து ட்ரிகர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சந்தேகிக்கிறாங்க. இந்த மாதிரி உருவான அந்த அவலாஞ்சி வந்து அந்த கிளேசியல் லேக்கை வந்து அந்த பாதுகாப்பு அரண் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுல பட்டதுனால அதுல தேங்கி இருந்த தண்ணி வந்து ரொம்ப வேகமா வந்து மேல இருந்து கீழ் நோக்கி போய் ஒரு ஃபிளாஷ் ஃப்ளட்டை உருவாயிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சந்தேகிக்கிறாங்க. ஆனா இதுக்கு தான் வந்து ரியல் காரணம் அப்படின்னு நம்மளால இப்பவே சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து இப்பதான் நடந்திருக்கு. நிபுணர்களும் அதிகாரிகளும் இதை பத்தின ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அவங்க ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாதான் வந்து எதனால இந்த ஃப்ளட் வந்து உருவாயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த ஃபிளாஷ் ஃப்ளட்னால பாத்தீங்கன்னா, இந்த போட்டி கோஷி ரிவர் அப்படின்ற பகுதி வந்து ரொம்ப அதிக அளவுல பாதிப்படையுது. சில நிமிடங்களே வந்து அந்த நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. சாலைகள் வந்து முழுவதுமா சேதமடைஞ்சது. பாலங்கள், வாகனங்கள் எல்லாமே வந்து அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருது. அங்க இருந்த சுற்றுலா பயணிகள் பல பேரோட நிலைமை என்னன்னே தெரியாத நிலைமை வந்து உருவாகுது. ஆரம்ப கட்ட தகவல் படி பாத்தீங்கன்னா, சுமார் 384 பேர் வந்து தொடர்பு இல்லாம மாறுறாங்க. இதுல இந்தியர்கள் 105 பேர் வந்து சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதோட தமிழகத்தை சேர்ந்த 57 பேர், அதாவது இது எல்லாமே வந்து ஆரம்ப கட்ட தகவல். நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல இருந்த தகவல் தான் நான் இப்ப சொல்றேன். மேபி அப்லோட் ஆகிறதுக்குள்ள அந்த கவுண்ட் வந்து வேரி ஆகலாம். ஆனா தமிழகத்தை சேர்ந்த 57 பேர் சுற்றுலா சென்ற நபர்கள் வந்து அந்த வெள்ளத்துல வந்து மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் பல பேர் வந்து தொடர்புல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நேரத்துல 384 பேர் வந்து தொடர்புல இல்ல அப்படின்றது அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய பேர் அதிர்ச்சியா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல இருந்து போன அந்த 57 பேர் பாத்தீங்க அப்படின்னா சுற்றுலாவுக்குன்னு போனவங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலியோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி தான். அது சீக்கிரம் அவங்களை சென்று அடையணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் பிரார்த்திச்சுப்போம். அங்க இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, அங்க நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேபாளத்தை சேர்ந்த மீட்பு படையினரும் அந்த பாதுகாப்பு படையினரும் சேர்ந்து அங்க வந்து மீட்பு பணியை வந்து ரொம்ப வேகமா நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அதுவுமே வந்து அங்க அவ்வளவு சுலபமா இல்ல. ஏன் அப்படின்னா, அந்த பாலங்கள் எல்லாமே அடிச்சுட்டு போனதுனாலையும், ரோடு ஃபுல்லாவே வந்து சேதமடைஞ்சதுனாலையும் அங்க வந்து மீட்பு பணியுமே வந்து அங்க அவ்வளவு ஈஸியா இல்ல. பல இடங்களுக்கு வந்து கம்யூனிகேஷனே இல்லாத நிலை தான் அங்க இருக்கு. இந்தியா மற்றும் சீனா போன்ற அண்டை நாடுகளுமே வந்து இந்த மீட்பு பணிக்கு வந்து உதவி செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தங்களோட உயிரை பத்தி கவலைப்படாம அந்த மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு பாதுகாப்பு படையினருக்கும், மீட்பு குழுவினருக்கும் புக்டியூப் தமிழோட நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அதோட மட்டும் இல்லாம காணாமல் போன ஒவ்வொருவரும் வந்து பாதுகாப்பா அவங்களோட குடும்பத்தாரை அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோட சேர்த்து நாமளும் பிரார்த்திச்சுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம புக்டியூப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.